நல்ல பல மாதிரியான தலைப்புகள் இருக்கு. அதுல சில நேரங்களில் பெண்கள் வந்து சில குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்க. அவர் ரீசெண்டா ஒரு கல்ச்சர் பில்ட் ஆயிருக்கு. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அது வந்து கொஞ்சம் அழுத்தமான குற்றச்சாட்டாக இருக்கு. என் கணவர் ரொம்ப அதிகமா பார்ட்டி பண்றாரு, நண்பர்களோட கெட் டுகெதர் அப்படி இப்படின்னு போயிடுறாரு. அவங்க நான் காண்பது என்ன கனவா இல்லை நனவா? பார்ட்டி அதிகம் செய்யக்கூடிய கணவர்கள், கோபப்படக்கூடிய மனைவிமார்கள். இதுதான் இன்னைக்கு ஒரு பார்ட்டி பண்ண போறேன் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த பார்ட்டில போய் என்ன பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? வீட்ல வைஃப் கிட்ட திட்ட முடியாததெல்லாம் என் வைஃப் இதெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி திட்டுறது. மியூசிக் பொண்டாட்டியை பத்தி பேச முடியாது, அங்க போய் புலம்புறது. குமரல்கள் எல்லாம் அந்த பார்ட்டியில போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் புலம்புறது. என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. நம்ம மனைவி விட்டு தனியா வந்துட்டோம், சந்தோஷம் வந்துடும் சார். நண்பர்கள் கிடைக்கிற நேரத்துல சந்தோஷமா இருக்கலாமே, வீட்டுல சந்தோஷத்தெல்லாம் இங்க என்ஜாய் பண்ணி முடிச்சிடலாமே அப்படின்னு. ஓ, நீ அப்படி வரியா? வெளியில நம்மள விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்க்கு வந்துருவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். தப்புன்னு தெரிஞ்சாலுமே அதை செய்யறதுக்கு துணிவா இருப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே பயம் இருக்கும் சார். மேபி அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் வரலாம், சண்டை வரலாம். அந்த பயம் சார். A few moments later. நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா, வந்து வாடுறா. செலவு அதிகமா பண்ணிடுவாங்களோ, மணி ஏதாவது பொருட்கள் விட்டுடுவாங்களோன்னு ஒரு பயம். Because money is always ultimate. அளவுக்கு மீறி குடிப்பது, புரணி பேசுறது, என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறது, பார்ட்டியில் என்ன நடக்கிறது? போறதே ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றதுக்கு அதுக்கு தான் சார் போறோம். கொஞ்சம் குடிப்பீங்க, கொஞ்சம் புலம்புவீங்க. வேற இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நான் பேசிட்டு இருப்போம், நான் ரொம்ப பொறையெல்லாம் பேச மாட்டோம். நம்ம சுதந்திரம் கிடைக்காதா? ஏண்டா நீ உங்களோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் ஏண்டா ரத்தம் சிந்தனா? கட்டுப்பாடா இன்னொருத்தர் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு இருந்தீங்க, ஒரு சுதந்திரமா ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா கற்பனை உலகத்துல இருக்கீங்களா? எங்கடா நடந்துச்சு இதெல்லாம்? ரிபப்ளிக் டே சுதந்திர தினம் கிடைச்ச மாதிரி சார். அன்னைக்கு ஒரு நாள் ரிபப்ளிக் டே தான் சுதந்திர தினம். ஏய், அவன் செத்துட்டான்டா. அது குடியரசு தினம். சாரி சார், இப்ப எதுவும் பார்ட்டில இருந்து வரல? இல்ல இது எப்படி இருக்கு? பார்ட்டினாலே வந்து புலம்புறதுதான் சார், சிம்பிளா சொல்ல போனா. சோலி முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ்ட புலம்புனா சேர்ந்து புலம்புவான். ஓகே, நம்ம மட்டும் மோசமா இல்ல, கூட இருக்க எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அது ட்ரிங்க்ஸ் அடிச்சு டான்ஸ் ஆடிட்டு வரும்போது ஓகே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மறுபடியும் அந்த புலம்புல நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐநாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு. இந்த பதிவு நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல.